கோவிந்தராஜன் சார். இப்போ என்னன்னா அந்த திட்டங்கள் பெண்கள் அதெல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி வச்சிரும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை இவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு அரசியல் ரீதியிலான களத்துல தேர்தல வாக்கு ரீதியிலான பயணம் கொடுக்குன்னு இவங்க ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்கல்ல. இந்த யுக்தியை பத்தி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? பொதுமக்கள் என்னன்னா ஒரு சமீப காலமாக ஒரு மீம்ஸ் வந்துட்டு இருக்குது, அதை தான் சுட்டி காட்டுறாங்க. ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பர்ஸை விட்டுறாரு. ஒருத்தர் பர்ஸை விட்ட உடனே அவரு பின்னாடியே ஒருத்தர் ஸ்கூட்டர் வர்றாரு, ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறாரு. ஸ்கூட்டர் எடுத்துட்டு போட்ட உடனே அவர் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு ரோட்ல பர்ஸ் கிடக்குதே அப்படின்ட்டு அந்த பர்ஸை எடுக்கிறார். அவர் அந்த பர்ஸை எடுக்கிற நேரத்துல வேற இன்னொருத்த வந்து அவருடைய ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிடுறான். அது போலதான் இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி 1000 ரூபாய் என்கிற அந்த பர்ஸ் எப்படி விட்டுதோ 1000 ரூபாய் விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இவங்களுக்கு அறியாம எப்படி அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறானோ அது போல இவங்களிடையே இவங்களுக்கு தெரியாம பல ஆயிரம் 5000 ரூபாய் அதிவீரராம பன்னீர்செல்வம் 5000 ரூபாய் கம்மி 15000 ரூபாய்க்கு மேல மக்களிடையே இவங்க இன்டைரக்டா இவங்களுக்கு வந்து அவங்கள வந்து இழந்துடுறாங்க. ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க இந்த இது என்ன நினைக்கிறாங்கன்னாக்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்றத ஆணித்தரமாக மக்களிடையே கொண்டு சேர்த்தார் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். அதைத்தான் இப்பொழுது இந்த இதுல எல்லாரும் நினைவு கூறுகிறார்கள். இந்த 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 கேம்பெயின் மூலியமா மக்களினுடைய ஒரு இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மிக ஒரு அருமையான இனோவேட்டிவா புது விதமா போயிட்டு ஆப் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்னென்ன செலவு இருக்கு என்ன மிளகா வேலை எவ்வளவு அப்படி பார்க்க போனீங்கன்னாக்க சென்ற அதிமுக ஆட்சியிலே அரிசி சாதாரண சாப்பிடக்கூடிய அரிசியின் விலை 40 50 ரூபா ஒரு கிலோ. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 70 ரூபா இருக்குது அரிசி. இதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க ஆப்ல எவ்வளவு உங்களுக்கு வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க பருப்பு விலை அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்ப வந்து 100 மடங்கு பருப்பு விலை அதிகரித்து இருக்கிறது. ரேஷன் கடையில பாதி நாள் பருப்பே இருக்கிறது கிடையாது, அந்த தோரம் பருப்பு. அதெல்லாம் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து ஆயில் அன்றாட சமைச்சு சேவைகளை ஒரு எண்ணெய் வந்து அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு லிட்டர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா 150 200 ரூபா ஒரு லிட்டர் இதாகுது. இதெல்லாம் தான் சுட்டி காட்டுறாங்க. அதே போல ஒரு வீட்டில் கனவு இல்லத்தரசிகளுக்கு ஒரு கனவு, நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும், நம்ம ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருக்காங்க. அந்த வீடு கட்டுவதற்கு கட்டுமான பொருட்கள் அதிமுக ஆட்சியில சிமெண்டினுடைய விலை எம்சாண்டினுடைய விலை இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதிமுக ஆட்சியில ஒரு எம்சாண்ட் ஒரு யூனிட்டுக்கு 3000 ரூபாய். அதே இன்றைய ஆட்சியில் ஒரு எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு ஆகுது. இதெல்லாம் போட்டு ஒரு ஆப்ல போட்டு மின் கட்டணம் சொத்து வரி இதெல்லாம் போட்டீங்கன்னாக்க ஒரு மாதத்திற்கு இவங்கள அதாவது ஹிடன் காஸ்டா பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு மேல ஆகுது ஒரு இல்லத்தரசி. அப்பதான் அவங்க ஐயோ இப்படிலாம் இருக்குது, அம்மாவுடைய அரசு இருக்கும்போது மக்களுக்கோசமே அவங்க வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், அதை தொடர்ந்து எடப்பாடியார் ஆட்சியில் மக்களுக்கோசம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ரியலைசேஷனுக்கு வந்துடுறாங்க. அது வந்ததுனால இந்த திட்டம் வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. இது மாத்திரம் இது கூட மிக மிக கொடுமையானது என்னன்னா ரோட்ல வண்டியில சைக்கிள்ல காலங்காத்தால இடியாப்பம் வித்துட்டு போற ஒருத்தர் அந்த இடியாப்பம் விற்கிறவங்க கூட வரிய போடுறாங்க. ஒரு டீ கடையில சாதாரண ஒரு டீ சாப்பிடுறது அந்த டீ கடையில கூட வரிய போறாங்க. இப்படி விளிம்பு நிலையில் அவங்களுடைய அன்றாட பொழப்பு நடத்து அவங்க வயத்தில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் தான் மக்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப கொதிப்பு இருக்கிறாங்க இந்த ஆட்சியின் மீது. இந்த ஆட்சியினுடைய இந்த விலைவாசி ஏற்றத்தின் மீது அவ்வளவு இதுவா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சாரம் நன்ற ஒரு மக்களிடையே, அதுவும் ஏழை எளிய மக்கள் பாமர மக்கள் குடும்ப தலைவர்கள் மீது நன்றாக சென்று. சரி, இந்த இடத்துலதான் எனக்கு என்ன கேள்வினா, திமுக 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறாங்க, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கறதால எங்க திமுகவினுடைய ஓட்டுகள்லாம் அங்க போய் பெண்களுடைய ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு போயிருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுக இப்படி பெண்கள் கிட்ட இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு இல்லத்தரசிகளை டார்கெட் பண்ணியிருக்காங்களா? அதாவது சென்ற 2021 இந்த ஆட்சி வந்து போலி வாக்குறுதிகள் சொல்லி தான் வந்துட்டு இருந்தாங்க. சென்ற ஆட்சியில் இந்த மாதிரி ஆட்சி 1000 ரூபாய் எல்லா அதாவது எந்த விதமான இதுலாம் போடவே இல்லை, கண்டிஷன்ஸ்லாம் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தான் சொல்லி வாக்குறுதி கொடுத்து போலி வாக்குறுதி கொடுத்து அது போலதான் பெண்கள் நம்பி போட்டாங்க. ஆனா கடைசியில நிதர்சனம் என்ன, இந்த 1000 ரூபாய் வந்து எல்லாருக்குமே கிடைக்கல. இது வந்து ஒன்லி சில பெண்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏறத்தாழ 1 கோடி மக்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா முழுமையா கொடுக்கல. இந்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா
60 மாசத்துக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா 2023 இருந்து இது கொடுக்க வந்திருக்காங்க. ஒரு 25,000 ரூபாய் தான் வந்திருக்குது அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா. சோ அதுலயே அவங்க ஒரு ஏமாற்றத்தில் இருக்காங்க. நம்பி வாக்களித்தார்கள். இந்த முறை மக்கள் வந்து அதிமுக பெண்களே நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஒரு அவங்களுக்கு ஒரு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ உணர்றாங்க நம்ம வந்து அப்போ தவறு பண்ணிட்டோம், இவங்களை நம்பி நம்ம வாக்கு போட்டோம், இந்த முறை அதை செய்யக்கூடாது. நிச்சயமாக பெண்கள் அதிமுக பக்கம் வருவார்கள். ஏன்னா அம்மாவை எல்லாரும் நினைவு கூறுகிறார்கள். பெண்களுடைய வலி ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆனால் இப்ப அதிமுக எதனா வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் செய்வார்கள். அது எப்பேற்பட்ட வாக்குறுதியாலும் நிச்சயம் செய்வார்கள். இன்றைக்கு கூட 5 வாக்குறுதிகள் எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார். 2,000 ரூபாய் சொல்லிருக்காங்க. அது நிச்சயமாக அதிமுக செய்வார்கள் என்ற நம்பிக்கை பெண்களிடையே இருக்கிறது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப என்னன்னா, கடைக்கோடியில் இருக்கிற பூத் லெவல்ல எல்லாரும் நிர்வாகிகள் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதிமுக கடைக்கோடியில் இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து இந்த யுக்தியை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பாங்களா? அவங்களுடைய அந்த கட்டமைப்புங்கிறது எப்படி இருக்கு? அதுதான் ஆரம்பத்தில் இதுக்குண்டான கட்டமைப்பு. அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தெளிவாக ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி அவர் இதை தான் வலியுறுத்தி இருக்கார். எங்கேயுமே பூத் கமிட்டி செய்யுங்க, அந்த பூத் கமிட்டிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல்ல சரி பார்த்துட்டு செக்லிஸ்ட் வைத்து அதை ஆய்வு செய்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அவருடைய பயணத்தை அப்புறமா தான் தொடங்கினார் ஜூலை மாதத்தில். அதுக்கு முன்னாடி அவர் அதிமுக தலைமை வந்து பூத் கமிட்டியில் தான் முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். அது மாத்திரம் ஒரு வாய் பேச்சோடு மாத்திரம் இல்லாமல் அதை செய்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து தலைமை கழகத்துக்கு எல்லா பகுதியிலிருந்தும் அந்த பூத் கமிட்டி ஃபுல் லிஸ்ட், அப்படியே கம்ப்ளீட் லிஸ்ட், அவங்களுடைய புகைப்படம், பெயர் என்ன, அவங்க எவ்வளவு இடமா இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தலைமை கழகத்துக்கு மாவட்ட செயலாளர் மூலமா அது வந்து சேர்ந்திருக்கிறதா, சேரவில்லை என்றால் ஏன் சேரவில்லை, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளர் போட்டுக்கிறாங்க. அந்த பொறுப்பாளர் வேறு மாவட்டத்திலிருந்து வந்து பொறுப்பாளர்களை போட்டுவிட்டு அந்த பொறுப்பாளர்களை அதை செக் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஒரு மெட்டிகுலஸ் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது போல ஒரு மெட்டிகுலஸ் ப்ராசஸ் செய்து இவங்களெல்லாம் கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்குது. இன்றைக்கு இது போல ஒரு கட்டமைப்பு மற்ற எந்த கட்சியிலும் இல்லை என்பதுதான். பெண்களை போய் இது ரீச் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. திரும்ப கோவிந்தராஜன் சார் இறுதி கருத்து சொல்லிடுங்க. பேசுறதுலாம் பார்த்த உடனே இறுதி கருத்தா எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை அந்த படத்துல ஒரு பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, ஏய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது, ஒரு நாள் இந்த நிலைமையெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தலும் உண்டு, அந்த தேர்தலை எல்லோரும் எதிர்நோக்கி காத்துக்கிறார்கள். அந்த மாறுதலை அதிமுக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு காத்திருக்கிறார்கள். நன்றி. அந்த மாறுதலை பெண்கள் எப்படி தர போறாங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.